இப்போ சாஸ்திரி உன்னை வாங்கிட்டு போக வந்துருவாரு. அதுக்கப்புறம் உன்னை சுத்தி சூர்யாவோ மாரியோ யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமாமா ஆமா, சாஸ்திரி வீட்ல நீ தனியா தான் இருக்க போற. சாஸ்திரி உன்னை தனியா வீட்ல விட்டுட்டு அவரு கோயிலு குளம்னு பூஜை பண்ண கிளம்பிடுவாரு. சாஸ்திரி வீட்ல தனியா இருக்கிற உன்னை கொல்றது எனக்கு ரொம்ப சுலபம். உன்னை கொன்னு நான் போட்ட சபதத்துல ஜெயிப்பேன். சிஸ்டர், கொஞ்சம் கூட பயமே இல்லாம எப்படி உங்களை பார்த்து சிரிக்குது பாருங்க. ஆஹா சிஸ்டர், மாரியும் சூர்யாவும் வந்துகிட்டு இருக்காங்க. குழந்தைய கொஞ்சற மாதிரி கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸை போடுங்க, முகத்தை கொஞ்சம் மாத்துங்க. என்ன செல்லம்? மா, என்னம்மா? பாப்பா ஒண்ணு இல்லப்பா சூர்யா, குழந்தை தனியா படுத்துட்டு இருந்ததா, தூங்குதா முழிச்சிட்டு இருக்கா அப்படின்னு பாக்க வந்தேன். ஓ, நான் கூட நீங்க குழந்தைய ஆசையா கொஞ்சிட்டு இருந்தீங்களோன்னு நினைச்சேன். என்ன மாதிரி இப்படி பேசிட்ட? இத்தனை நேரம் சிஸ்டர் குழந்தைய கொஞ்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. அம்மா உட்காருங்க. இல்ல பரவாயில்லம்மா. மாறி இருக்காளா? அம்மா, நான் இங்கதான் இருக்கேம்மா. குழந்தை தூங்குதா மாறி? இல்லம்மா, முழிச்சிட்டு தான் இருக்கு. தொட்டில்ல இருக்கு. பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கு. அதிர்ஷ்டக்கார குழந்தைதான். பெரியம்மா, மாரியும் சூரிய மாமாவும் அப்பா அம்மாவா கிடைச்சிருக்காங்கன்னா இது அதிர்ஷ்டக்கார குழந்தையா தானே இருக்கணும். என்ன அது? மாரியும் சூர்யா மாப்பிளையும் இந்த குழந்தைக்கு அப்பா அம்மாவா? என்ன சொல்ற ஹாசினி? என்ன சித்தப்பா, இதுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க? குழந்தை இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அது ஏன் குழந்தை, குழந்தைக்கு நான் தான் அம்மான்னு மாறி சொன்னது நீங்கள மறந்துட்டீங்களா? ஓ, நீ அத சொல்ல வர? ஆமா, நான் அததான் சொல்ல வந்தேன். நீங்க வேற என்ன நினைச்சீங்க? நான் வேற எதையுமே நினைக்கல ஹாசினி. நீ என்ன நினைச்சியோ அதையே தான் நானும் நினைச்சேன் ஹாசினி. நமஸ்காரம் சிஸ்டர். ரவி சாஸ்திரி அறையிட்டு. வாங்க சாஸ்திரி. வாங்க வாங்க. நமஸ்காரம். கோவில க்ளோஸ் பண்ணிட்டேல. நமஸ்காரம். நமஸ்காரம். உட்காருங்க. பரவாயில்லம்மா. ஒரு நாள் குழந்தை உங்ககிட்ட இருக்கட்டும்னு சொன்னீங்க. சரின்னு குழந்தைய விட்டுட்டு போனேன். இன்னைக்கு குழந்தைய வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். மாரி, இதுக்கு மேல அவர்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. சொன்னாலும் அது சரியா இருக்காது. குழந்தைய அவர்கிட்ட கொடுத்துடலாம். என்ன இருந்தாலும் ஊரா விட்டு குழந்தை தானே, தூக்கி கொடுங்க. மாறி, குழந்தைய பிரியறது மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வேற வழி இல்ல மாறி, கொடுத்துதான் ஆகணும். மாறி, குழந்தைய கொடுத்து விடுமா. குழந்தையோட அம்மா இருந்திருந்தா கூட உன்ன மாதிரி பாசம் வச்சிருப்பாங்களான்னு தெரியாது மாறி. ஆனா இப்ப வேற வழி இல்லல்ல, கொடுத்துதானே ஆகணும்.
அழுவுது? ஐயோ என்னாச்சு? என்னடி செல்லம், ஏன் அழறீங்க? என்ன பாருங்க, அம்மா பாருங்க, அம்மா இருக்கேல்ல, அழக்கூடாது. என் தங்கம் இல்ல, அழாதீங்க. ஐயோ பாருங்க சிஸ்டர், அழக்கூடாது. என் தங்கம் பசிக்கு அழுது. கொஞ்சம் இருங்க, குழந்தைக்கு பசி ஆத்திட்டு வந்துடுறேன். சரிம்மா. குழந்தை போவாது போல இருக்கு சிஸ்டர். சிஸ்டர், குழந்தை சமயத்துல கோளாறு பண்றது சிஸ்டர். வணக்கம்மா. வணக்கம் ஜோசியரே, உட்காருங்க உட்காருங்க. திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்கீங்களம்மா, ஏதாவது விசேஷமா? விசேஷம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. கனவுல அம்மன் வந்து என் கையில குழந்தைய கொடுத்துட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் என் கையில இருந்த குழந்தையும் மறைஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. இந்த கனவு மூலமா அம்மன் ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. ஆனா அது என்னன்னுதான் எனக்கு புரியல. தமிழ்நாட்டுல இருக்கிற என் தம்பி ஜெகதீஷ் வீட்ல அவரோட மருமக மாசமா இருந்தாங்க. அதனால என் தம்பி வீட்டுக்கு போன் பண்ணி விசாரிச்சேன். அங்க என் தம்பியோட மூத்த மருமக மாரிக்கு குழந்தையால ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அந்த குழந்தை இறந்துடுச்சுன்னு முதல்ல நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தை இறக்கல, ஏதோ ஒரு இடத்துல பத்திரமா இருக்குன்னு சித்தர் சொல்லியிருக்காரு. இதுக்கு நடுவுல சாஸ்திரின்னு ஒருத்தர் அவரோட பேத்திய மாறிக்கிட்ட ஒரு 10 நாள் வச்சுக்க சொல்லிட்டு ஊருக்கு போயிருக்காரு. அந்த குழந்தைய யாரோ கடத்திட்டு போய் திரும்ப கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அந்த குழந்தைய சாஸ்திரி கிட்ட திரும்ப கொடுக்க போறாங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் எனக்கு இப்படி ஒரு கனவு வந்திருக்கு. எதுக்காக எனக்கு இப்படி ஒரு கனவு வந்தது? இந்த கனவுக்கு என்ன பலன்? இந்த கனவு மூலமா அம்மன் என்ன சொல்றாங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஜோசியரே. அதுக்காகத்தான் உங்களை இங்க வர சொன்னேன். நீங்களே சொல்லுங்க. கனவு எத்தனை மணிக்கு வந்ததுன்னு சொல்ல முடியுமா? டைம் என்னால கரெக்டா சொல்ல முடியல. ஏன்னா அப்படி ஒரு கனவு வந்ததும் நான் திடுக்கிட்டு எந்திரிச்சிட்டேன். அப்போ செல்போன் எடுத்து நான் டைம் பார்த்தேன். மணி 3:17. நல்லதுமா. பொதுவா கனவுகளுக்கு பலன் சொல்லும் போது ஜாமங்களை கணக்குல வச்சுக்கணும். பகல் பொழுது சூரிய உதயம் ஆரம்பிச்சு சூரிய அஸ்தமனம் வரைக்கும் 5 ஜாமம். இரவு பொழுது சூரிய அஸ்தமனம் ஆரம்பிச்சு காலையில சூரியன் உதயம் வரைக்கும் 5 ஜாமம். இதுல விடியற்கால 3 மணிங்கிறது 9வது ஜாமத்துல வரும். 9வது ஜாமத்துல வந்த கனவு கண்டிப்பா பலிக்கும், நடக்கும். என்ன சொல்றீங்க ஜோசியரே? என்ன பலிக்கும், என்ன நடக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. கனவுல அம்மன் குழந்தை கொடுத்ததா சொன்னீங்கல்ல? ஆமா. உங்க தம்பியோட மருமக கிட்ட அம்மனுக்கு பூஜை பண்ற சாஸ்திரிகள் குழந்தைய கொண்டு வந்து கொடுத்ததா சொன்னீங்கல்ல? ஆமா. அம்மன் கொடுத்த குழந்தை தான் சாஸ்திரி கொடுத்த குழந்தை. அந்த குழந்தை எப்போதுமே உங்க வீட்டுல தான் இருக்கணும். சாஸ்திரி கிட்ட குழந்தைய திருப்பி கொடுக்க போறாங்களே? குழந்தைய சாஸ்திரி கிட்ட கொடுக்கவும் வேண்டாம், கொடுக்கவும் கூடாது. எக்காரணத்தை கொண்டும் அந்த குழந்தை வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. அதைத்தான் அம்மன் கனவுல வந்து உங்களுக்கு உணர்த்திட்டு போயிருக்கு. சரிங்க ஜோசியரே, ரொம்ப நன்றி. அப்ப நான் போயிட்டு வரேம்மா. வரேன்.
உண்மையிலேயே அந்த குழந்தை தெய்வ குழந்தைதான். அதுக்கு ஏதோ சக்தி இருக்கு. அதனால தான் அம்மன் என் கனவுல வந்திருக்காங்க. என்ன சிஸ்டர் இன்னும் காணும்? உன்னை பிரியவே மனசு இல்ல செல்லம். என் உயிரே என்னை விட்டு போற மாதிரி இருக்கு. நான் எப்படி உன்னை உங்க தாத்தா கிட்ட கொடுப்பேன்? சிஸ்டர், மாறி இன்னும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? இவ லேட் பண்றத பார்த்தா இன்னைக்கும் குழந்தைய கொடுத்து அனுப்ப மாட்டா போல இருக்குதே. அதெல்லாம் நடக்காது. அந்த குழந்தையை இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு கிளப்பியே ஆகணும். நீங்க சொல்றீங்க, நடக்கணுமே. சிஸ்டர், குழந்தையோட மாறி வர. இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அம்மா, குழந்தைய தூக்கிட்டு மாறி வராமா? வா மாறி. சாஸ்திரி ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு. மாறி, சாஸ்திரிகள் காத்திருக்கலாம், ஆனா சாஸ்திரிகள் பூஜை பண்ணணுங்கிறதுக்காக கடவுள் காத்திருக்க முடியுமா? முடியாது. முதல்ல குழந்தைய கொடு, அப்புறம் 4 கோயிலுக்கு போய் பூஜையை போட போனோம். குடு சீக்கிரம். மாறி, குழந்தைய குடு மாறி. இப்ப என்ன? மாறி, ஒரு நிமிஷம். சாமுண்டீஸ்வரி அத்தை தான் ஃபோன் பண்றாங்க. ஐயோ, இந்த அம்மா இப்ப எதுக்கு போன் போடுது? எதுக்கு அத்தை ஃபோன் பண்றாங்கன்னு தெரியலையே. சிஸ்டர், கரெக்டா சாஸ்திரி குழந்தைய வாங்க போகும்போது கழுகுக்கு மூக்குல வெத்த மாதிரி சாமுண்டீஸ்வரி போன் போடுது. ஏதாவது சொதப்பலாயிருமா சிஸ்டர்? இந்த குழந்தை விஷயம் மும்பைல இருக்கிற அவங்களுக்கு எப்படி தெரியும்? சும்மா எதுக்காவது ஃபோன் பண்ணிருப்பாங்க. நீ வாய் வச்சுட்டு சும்மா இரு. சரி. சூர்யா மாமா, சாமுண்டீஸ்வரி பெரியம்மா எனக்கு போன் பண்ணிருந்தாங்க. மாறி குழந்தை விஷயத்துல ஆரம்பிச்சு குழந்தை காணாம போனது, சாஸ்திரி குழந்தை வீட்டுல இருந்தது, குழந்தை இன்னைக்கு திருப்பி கொடுக்க போறது, அப்புறம் ஜெகதீஷ் மாமா விஷயம் வரைக்கும் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டேன். சுத்தம். நீதான் அந்த ஆல் இந்தியா ரேடியோவா? அத நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இப்போ அவங்க போன் வந்ததுன்னு சொன்னோன்னு ஞாபகம் வந்துருச்சு. ஏண்டி, இது எவ்வளவு முக்கியமான விஷயம். இத கூடவா மறப்ப? அப்பவே சொல்லிருக்க வேண்டியது தானே. அத மறந்துட்டேன்னு சொல்றேன் அத்தை. ஆமா. சூர்யா, அட்டெண்ட் பண்ணி என்னன்னு கேளு. ஹலோ அத்தை. என்ன சூர்யா, வீட்ல என்னென்னமோ நடந்திருக்கு. எனக்கு ஒரு போன் கூட பண்ணல. இல்ல அத்தை, அப்ப இருந்த சிச்சுவேஷன் ஃபோன் பண்ண முடியல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி அத்தை. இட்ஸ் ஓகே சூர்யா, உன் சிச்சுவேஷன் எனக்கு நல்லா புரியுது. யாரோ சாஸ்திரியோட குழந்தை இப்ப வீட்ல இருக்கிறதாவும், அந்த குழந்தைய நீங்க சாஸ்திரி கிட்ட கொடுக்க போறதாவும் ஹாசினி சொன்னா. ஆமா அத்தை, சாஸ்திரி குழந்தைய வாங்கிட்டு போக வந்திருக்காரு. மாறி சாஸ்திரி கிட்ட குழந்தை கொடுக்க போகும்போது தான் கரெக்டா நீங்க ஃபோன் பண்ணீங்க. சரியான நேரத்துல தான் கடவுள் என்ன ஃபோன் பண்ண வச்சிருக்காரு. குழந்தைய சாஸ்திரி கிட்ட திருப்பி கொடுக்க வேண்டாம். அத சொல்றதுக்காக தான் முக்கியமா நான் இப்ப ஃபோன் பண்ணேன். என்ன சொல்றீங்க? வெறும் 10 நாள் தான் பேத்தியை பாத்துக்க சொல்லி கொடுத்துட்டு போனாரு. அவர் பேத்தியை திரும்ப வந்து கேட்கும் போது எப்படி அதை கொடுக்காம இருக்க முடியும்? குழந்தைக்கு அம்மா இல்ல, அப்பாவும் வெளிநாட்டுல இருக்காரு. சாஸ்திரி தனியா அந்த குழந்தையை எப்படி பாத்துப்பாரு? நாம அந்த குழந்தைய தத்து எடுத்துக்கலாம்.
சூர்யா, லைன்ல இருக்கியா? இருங்க அத்தை, யோசனை பண்ணிட்டு இருந்தேன். யோசிக்க வேண்டாம். போனை சாஸ்திரி கிட்ட கொடு, அவர்கிட்ட நான் பேசுறேன். சரிங்க அத்தை, கொடுக்குறேன். சாஸ்திரி, மும்பையில எனக்கு ஒரு அத்தை இருக்காங்க, அப்பாவோட அக்கா, எங்க குடும்பத்துல ரொம்ப பெரியவங்க. அவங்க உங்ககிட்ட பேசட்டுமா? பேசுறேன். சாமுண்டீஸ்வரி என்ன சொல்ல போகுதுன்னு தெரியலையே. ஹலோ, நமஸ்காரம்மா. நமஸ்காரம். நான் சூர்யாவோட அத்தை சாமுண்டீஸ்வரி, மும்பைல இருந்து பேசுறேன். சூர்யா தம்பி சொன்னாருமா. அது ஒண்ணு இல்ல, நேத்து நைட்டு எனக்கு திடீர்னு ஒரு கனவு. ஓஹோ. அம்மன் வந்து என் கையில ஒரு குழந்தைய கொடுத்துட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் என் கையில இருந்த குழந்தையும் மறைஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில குழப்பத்துல நான் வீட்டுக்கு போன் பண்ணப்பதான் ஹாசினி குழந்தை விஷயத்தை பத்தி சொன்னான். அதுக்கப்புறம் நான் ஒரு ஜோசியரை கூப்பிட்டு கனவை சொல்லி பலனை கேட்கும்போது வீட்டுக்கு வந்த குழந்தைய திரும்ப கொடுக்க வேண்டான்னு அம்மன் வந்து குறிப்பா உணர்த்திட்டு போயிருக்கா அப்படின்னு அவர் சொன்னார். அதாம்மா அர்த்தம். எனக்கும் புரியுது. ரொம்ப சந்தோஷம் சாஸ்திரி. அதனால தான் நான் சூர்யா கிட்ட என்ன சொன்னேன்னா, குழந்தைய திருப்பி கொடுக்க வேண்டாம், நாமளே தத்தெடுத்துக்கலான்னு சொன்னேன். அதனால தான் சூர்யா உங்ககிட்ட போனை கொடுத்திருக்கான். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். குழந்தைய நாங்க நல்லபடியா பாத்துக்குவோம். சீரும் சிறப்புமா வளர்த்து நல்லா படிக்க வச்சு நீங்க நினைச்சதுக்கும் மேல பெரிய ஆளா உருவாக்குவோம். என்ன சொல்றீங்க? அம்மா, நீங்க திடீர்னு இப்படி கேட்கறதுனால எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. கொஞ்சம் குழப்பமா இருக்குமா? இதுல என்ன குழப்பம்? நீங்க ஒன்னும் குழம்ப வேண்டாம். நீங்க பூஜை பண்ற அம்மன் கிட்ட பூ போட்டு பாருங்க. அந்த அம்மன் நல்ல பதில சொல்லுவா. ஏன்னா என் கனவுல வந்து சொன்னதே அம்மன் தானே. சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரி சாயங்காலம் கோவில்ல அம்மன் கிட்ட பூ போட்டு கேட்கிறேன். அம்மன் என்ன உத்தரவு கொடுக்கறாங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். ரொம்ப சந்தோஷம். நல்லதே நடக்கும். அப்ப நான் போனை வச்சிடுறேம்மா. இந்தாங்க தம்பி. ஹஸ்பண்ட் சார், சாமுண்டீஸ்வரி பெரியம்மா என்ன சொன்னாங்க? சாமுண்டீஸ்வரி அத்தை குழந்தைய திருப்பி கொடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. அது எப்படி சூர்யா? சாஸ்திரி பேத்திய நாம வச்சுக்க முடியுமா? அதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அது ஊரா விட்டு குழந்தை, அதை எப்படி வச்சுக்க முடியும்? அது குழந்தைய தத்தெடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அது விஷயமா தான் சாஸ்திரி கிட்ட பேசினாங்க. சாமி, உங்களுக்கு குழந்தைய தத்து கொடுக்க சம்மதமா? அது வந்து என்னால உடனே பதில் சொல்ல முடியலம்மா. ஏன்னா குழந்தை விஷயத்துல நான் எடுக்கிற முடிவை விட நான் கும்பிடுற அந்த அம்மன் எடுக்கிற முடிவு தான் முக்கியம். சாயந்தரம் நீங்க கோயிலுக்கு வாங்க, பூ போட்டு பார்க்கலாம். அம்மன் சம்மதம்னு சொன்னா எனக்கும் சம்மதம் தான். ஐயோ, குழந்தைய உங்களுக்கே தத்து கொடுத்துறேன். சரிங்க ஐயா. குழந்தை இந்த வீட்டை விட்டு போகாது போல இருக்கு. சாயங்காலம் கோவிலுக்கு வரும்போது குழந்தையும் கூட்டிட்டு வாங்க. அது வரைக்கும் குழந்தை உங்ககிட்டே இருக்கட்டும். நான் வரேங்க. சரிங்க ஐயா. மாரி, கவலையப்படாத. பூ போட்டு பார்த்தா கண்டிப்பா அம்மன் சம்மதம் சொல்லுவாங்க. இந்த குழந்தைய நாம தத்தெடுத்துக்கலாம். நம்ம குழந்தை கிடைச்சிட்டா 2 குழந்தைக்கும் நம்ம அப்பா அம்மாவா இருக்கலாம். ரொம்ப சந்தோஷம் ஹஸ்பண்ட் சார். குழந்தை என் கைக்கே கிடைச்சிட்டா. செல்லம், எப்படி சிரிக்கிறா பாருங்களேன். இன்னையோட அந்த குழந்தை வீட்டை விட்டு போயிடும்னு நினைச்சா
கால சுத்தின பாம்பு மாதிரி இந்த வீட்டை விட்டு போய் தொலைய மாட்டேங்குது. சிஸ்டர், கால சுத்தின பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சிஸ்டர். அது கடிக்கிறதுக்கு முன்னாடியே நாம அடிச்சிரணும் சிஸ்டர். அந்த சாஸ்திரி குழந்தைய தத்து கொடுக்கறதுக்கு சம்மதிக்கவே கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ணணும். சாஸ்திரி தான் பூ போட்டு பார்த்துட்டு முடிவை சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாரே. அம்மன் சம்மதம் சொல்லாத அளவுக்கு ஏதாவது பண்ணணும் சிஸ்டர். அம்மன் சம்மதம் சொல்லாத அளவுக்கு நாம ஏதாவது பண்ணணும். பண்ணுவோம். என்ன பண்ண போகுது? சூப்பர் சிஸ்டர், சூப்பர். நான் நினைச்சேன் சிஸ்டர், நீங்க இங்க உட்கார்ந்துட்டு சிந்தனை பண்ணீங்கன்னா வாஸ்து பிரகாரம் ஓஹோன்னு வருவீங்க சிஸ்டர். வாய மூடு. மூடிட்டேன். ஏங்க ஏங்க இருங்க, இன்னும் நீங்க என்ன மன்னிக்கலையா? என் மேல இருக்கிற கோவம் இன்னும் தீரலையா?